தர்மபுரியில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய கொட்டிய மழை. அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை முறிந்து விழுந்ததால் விவசாயிகள் வேதனை. வாட்டி வதைத்து வரும் கோடை வெயில் நேற்று திடீரென தர்மபுரி சுற்றி பகுதிகளில் இடி மின்னல் காற்றுடன் கூடிய மழை பெய்ததில் இரண்டூர் அருகே உள்ள மூக்கனஅள்ளி சுற்றுப்பகுதிகளில் விவசாயிகள் பயிரிட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்ததால் தங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என கவலை தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கடன் பெற்று குழந்தைகளை வளர்ப்பதைப் போல் ஒரு வருட காலமாய் கடும் வறட்சியிலும் தண்ணீரை விலைக்கு வாங்கி ஊற்றி தங்களது வாழ்வாதாரமாக கருதி காப்பாற்றி வைத்திருந்த வாழை மரங்கள் நேற்று திடீரென காற்றுடன் பெய்த மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே தோட்டம் முழுவதிலும் இருந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்து விட்டதாக தெரிவிக்கின்றனர் மூக்கனஅள்ளி கிராமத்து விவசாயிகள். பாதிப்பை ஈடுகட்ட அரசு தங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இழப்பீடு வழங்கினால் மட்டுமே விவசாயத்தை தொடர முடியும். இல்லை என்றால் விவசாயத்தை விட்டுவிட்டு வேறு ஏதாவது கூலி தொழிலுக்கு செல்வதை தவிர வேறு வழியில்லை என கண்ணீருடன் தங்களது வேதனையை தெரிவித்துள்ளனர் விவசாயிகள். அவ்வளவு மன உளைச்சல் ஆகுதுங்க சார். ஏதோ ஒன்று பண்ணி கொஞ்சம் அரசாங்கம் பார்த்து எதனா ஒரு இழப்பீடு கொடுத்தா அதனால் நான் இதை வச்சு மீண்டும் திருப்பி எதனா ஒரு படி ஏறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அது என்ன பண்ண முடியலன்னா அவ்வளோதான், நான் விவசாயத்தை விட்டுட்டு வெளியேற வேண்டியது தான், எனக்கு கிளிக்கு போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வருது சார். உங்கள் பேருங்க? மூக்கனஅள்ளி சேகருங்க சார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.